ஒரு காலத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் ஃபின் என்ற குட்டி குரங்கு வசித்து வந்தது. ஃபின் மிகவும் துருதுருப்பாகவும் எப்போதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வமாகவும் இருக்கும். அது ஒரு நாள் காட்டில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது ஒரு பழைய மரத்தடியில் ஒரு மினுமினுக்கும் கண்ணாடியை கண்டது. அந்த கண்ணாடியை பொட்டவுடன் ஒரு ஒளி வீசி கண்ணாடியின் உள்ளே இருந்து ஒரு கிளி வெளியே வந்தது. அந்த கிளிக்கு மிட்டு என்று பெயர். மிட்டு ஒரு மாயக்கிளி, அதற்கு பேசும் சக்தி இருந்தது. ஃபின் மிகவும் ஆச்சரியப்பட்டது. நீ யார் என்று கேட்டது. மிட்டு சிரித்தது. நான் இந்த கண்ணாடியில் இருந்து வந்த ஒரு மாயக்கிளி. இந்த கண்ணாடிக்கு ஒரு சிறப்பு சக்தி உண்டு. யார் இதை கண்டெடுக்கிறார்களோ அவர்களுடன் நான் நண்பனாவேன். ஃபின் மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. ஃபின்னும் மிட்டுவும் நல்ல நண்பர்களாயினர். ஒரு நாள் ஃபின் மிட்டுவிடம், மிட்டு, நான் இந்த பெரிய உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும், ஆனால் எனக்கு எப்படி போவது என்று தெரியவில்லை என்று கேட்டது. மிட்டு யோசித்தது. நான் உனக்கு உதவுகிறேன். இந்த காட்டில் ஒரு பெரிய சாகச பயணம் இருக்கிறது, நாம் அதை கண்டுபிடிக்கலாம். ஃபின்னும் மிட்டுவும் சேர்ந்து ஒரு சாகச பயணத்தை தொடங்கினார்கள். அவர்கள் செல்லும் வழியில் மேலும் பல வண்ணமயமான பேசும் கிளிகளை சந்தித்தனர். அந்த கிளிகள் ஒவ்வொன்றும் வெள்ளீர திறன்களை கொண்டிருந்தன. ஒரு கிளிக்கு அழகாக பாடத் தெரியும், மற்றொரு கிளிக்கு வழியை காட்டத் தெரியும். அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பெரிய மாய குகையை கண்டுபிடித்தனர். அந்த குகையின் உள்ளே ஒரு பெரிய பளபளக்கும் வைரம் இருந்தது. அந்த வைரத்தை தொட்டவுடன் குகையின் கதவு திறந்தது. அதன் உள்ளே ஒரு அழகான ரகசிய உலகம் காத்திருந்தது. அது முழுவதும் வண்ணமயமான பூக்களாலும் பறவைகளாலும் நிரம்பியிருந்தது. ஃபின் மற்றும் அதன் நண்பர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். அவர்கள் அந்த ரகசிய உலகில் விளையாடி பாடி புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டனர். கடைசியாக ஃபின் தனது புதிய நண்பர்களுடன் சேர்ந்து மீண்டும் தங்கள் வீட்டிற்கு திரும்பியது. அது புரிந்து கொண்டது, உலகத்தை சுற்றி பார்ப்பது மட்டுமல்ல, நண்பர்களுடன் சேர்ந்து புதிய சாகசங்களை கண்டுபிடிப்பதும் மிகவும் முக்கியம் என்று.